மனிதர்களின் சுபாவத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ராவர்ட். அவங்க எல்லோரோடும் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்வாங்க, ஈஸியாக ஜெல் ஆயிடுவாங்க, அடுத்தவங்கள்ட்ட ஈஸியாக பேசுவாங்க, எப்போவுமே தன்னை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது வகை இன்ட்ராவர்ட். அது அவங்க மேக்ஸிமம் குரூப்பாக இருக்கிறத விட தனியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. பெரிய சத்தம், ஆரவாரம், பார்ட்டி இதிலெல்லாம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. மூணாவது வகை ரெண்டுலேயுமே கலந்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம். அதில் நம்ம பெரும்பாலும் தனிமை விரும்பிகளை ஒரு ஒரு குறையாகவே பார்ப்போம். அவங்க யாரு கூடயும் ஜெல்லாக மாட்டாங்க, எந்த ஒரு பார்ட்டிக்கும் அவ்வளோ விருப்ப மாட்டாங்க, வெளியில் போகிறது, கும்மால் அடிக்கிறது இதிலெல்லாம் அவங்க பெரிய விருப்பம் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல்ஸ் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பாருங்கள், அவங்கள பற்றின எண்ணம் உங்களுக்கு முற்றிலுமாக மாறிடும். மேலும் தங்களுக்கு, அதாவது தனிமை விரும்பிகளுக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அவங்களோட ஸ்பெஷல் குணங்களை ஒன்றொன்னா பார்ப்போம். இந்த எக்ஸ்ட்ராவர்ட் வெளியில் குதூகலமாக இருந்து தன்னோட நண்பர்களோட சந்தோஷமாக பேசி பழகி ஜெல்லாகி தன்னை சுற்றி எப்பயுமே ஒரு சந்தோஷமான வைப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் தனிமை விரும்பிகள் தனிமையில் தாங்களே பூஸ்டப் பண்ணிக்கிடுவாங்க. எக்ஸ்ட்ராவர்ட்டுக்கு எப்படி சந்தோஷமாக வெளியில் இருந்தால் ஒரு ஆற்றல் கிடைக்குதோ, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குதோ, அதே மாதிரி தனிமை விரும்பிகளுக்கு தனிமையில் இருக்கையில் தங்களோட மூளையும் தங்களோட உடம்பையும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான டைம் கிடைக்கிது. மேலும் தனிமை விரும்பிகள் அர்த்தமுள்ள விஷயங்களவே பேச நினைப்பாங்க, அர்த்தமுள்ள செயல்களை செய்ய விரும்புவாங்க. அடுத்தவங்களை பற்றின தேவையில்லாத புறணி பேச்சுக்களில் ஈடுபட மாட்டாங்க. எதை பேசினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நினைப்பாங்க. மூணாவது நல்ல குணம், எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவெடுப்பாங்க. எப்போவுமே பாசிட்டிவ் திங்கோடு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. நல்லா சிந்திச்சு ஆழமாக சிந்திச்சு ஒரு தெளிவான முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி கூட்டம், சத்தம், இந்த மாதிரி பார்ட்டிகளில் கலந்துக்கிறீங்கள அவங்களோட ஆற்றல் ரொம்ப வீணாகிறதா நினைப்பாங்க. 4வது பாயிண்ட், முக்கிய பாடத்தை அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அதனால் கேட்குற சக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதை கூர்ந்து கவனிப்பாங்க. அதில் உள்ள விஷயங்களை அலசி ஆராய்வாங்க. இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, கேட்குறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிடுவாங்க. இவங்க அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி அந்த நண்பர்களை கடைசி வரைக்கும் விட்டு தர மாட்டாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கெடுவாங்க. அதே மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க. இது அவங்கள காயப்படுத்துமா, இல்லை இது சரி வருமா இல்லைன்னு அலசி ஆராய்ஞ்சு தனக்குத்தானே ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் பேசுவாங்க. இந்த நல்ல குணங்கள்லாம் யாரெல்லாம் தனிமை விரும்பிகள் அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸ்ட்ராவர்ட்டோ அவங்க லைக் பண்ணுங்கள். நல்ல சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம், பேசலாம்.